பெற்றவங்க தான் அப்பா அம்மா. பெற்றவங்கள மட்டும்தான் அப்பா அம்மான்னு சொல்லணும். இது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அப்போது வந்து அந்த அந்த அம்மாவுடைய கணவர் அந்த 2 பசங்களுக்கும் அப்பா. இப்போ அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கணவரை தனது கணவரை விவாகரத்து செய்கிறார். செஞ்சுட்டு புதுசாக ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போது அந்த புதுசாக வந்தவரை பார்த்து இந்த பிள்ளைகள் வந்து அந்த அம்மாவோட 2 பிள்ளைகளும் அப்பான்னு சொல்லக்கூடாது. அந்த அந்த பிள்ளைகளுக்கு உண்மையான தகப்பன் யாருன்னா, அந்த இரத்த வழி முதல்ல ஏற்கனவே இருந்தார்ல, அவர் தான் உண்மையான தகப்பன். அவருக்கு தான் அந்த 2 பிள்ளைகளும் பிறந்தது. அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் தான் அந்த 2 பிள்ளைகள் பிறந்தது. அப்புறம் அவரை வந்து அந்த அம்மா விவாகரத்து பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒருத்தரை கல்யாணம் பண்ணும்போது புதுசாக வந்தவரை அப்பான்னு சொல்லக்கூடாது. அப்பாங்கிறது வந்து அந்த பிறப்பிற்கு காரணமானவர். அவர் மூலம் பிறந்தவரை தான் அப்பான்னு சொல்லணுமே தவிர அப்பான்னு சொல்லணும். மற்றபடி அந்த அம்மா வந்து ஒருத்தரை விவாகரத்து பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்போ அவரை அந்த பிள்ளைகள் அப்பான்னுவாங்க. அப்புறம் அவரையும் விவாகரத்து பண்ணிவிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ அவரையும் அந்த பிள்ளைகள் அப்பான்னு சொல்லணும். அப்படிலாம் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. மாற்றிக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. அப்பான்னா அது வந்து அந்த பிள்ளைகள் பிறப்பிற்கு காரணமாக இருந்தவர். அந்த அம்மாவோடு உடலுறவு கொண்டவர். உடலுறவு கொண்டு அந்த பிள்ளைகள் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர். அவர் தான் வந்து அப்பா. எப்போவுமே அது மாறாது. அம்மா அப்பா என்கிற உறவு வந்து அந்த பிறப்பிற்கு காரணமாக இருந்தவர். நான் பிறந்ததற்கு இவர்கள் தான் காரணம், இவர்கள் இருவரும் தான் காரணம், அவர்கள் தான் எனது அம்மா அப்பா அப்படின்னு பிள்ளைகள் சொல்கிறாங்களே, அது வந்து அந்த உறவுங்கிறது வந்து என்றைக்குமே மாறாது. அம்மாங்கிற உறவு எப்போவுமே மாறாது. அதே மாதிரி அப்பாங்கிற உறவும் சரி, எப்போதுமே அது மாறாது. நிலையான உறவு. அப்போ தான் வந்து இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அடிக்கடி விவாகரத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு யாரும் பெருசாக நினைக்க மாட்டாங்க. அப்பான்னா அது யார் வேணாலும் அப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அது வந்து அந்த ஒரு பெண்ணோடு உடலுறவு கொண்டு அதன் மூலம் கருத்தரித்து அந்த குழந்தை பெற்றெடுக்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த பிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த ஆண் தான் அப்பா. அம்மாங்கிற உறவு எப்போவுமே மாறக்கூடாது. அம்மானா அது பெற்றவங்க தான். இந்த வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்த அந்த அம்மா தான் அம்மா அப்படின்னா அந்த உறவு என்றைக்குமே மாறாது. புதுசாக வேறு யாரோ ஒரு பெண்ணை வந்து ஒரு அம்மா அப்படின்னு, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு அம்மா வந்து இறந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு 2 பசங்க. இப்போ அந்த அம்மாவின் கணவர் புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா அந்த பிள்ளைகள் வந்து அந்த அம்மாவை அம்மான்னு சொல்லக்கூடாது. எப்படி சித்தின்னு சொல்லலாம், சித்தின்னு வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி அம்மான்னு சொல்லவே கூடாது. அம்மானா அது வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்தவங்க தான் அம்மா. அது மாதிரி அந்த வயிற்றில் கரு உருவாகுவதற்கு காரணமாக இருந்த அந்த பெண்ணின் வயிற்றில் கரு உருவாவதற்கு காரணமாக இருந்த அந்த பெண்ணோடு உடலுறவு கொண்டு அந்த பெண்ணின் வயிற்றில் கரு உருவாவதற்கு காரணமாக இருந்த அந்த ஆண் தான் அந்த வயிற்றில் வளர்கிற அந்த கரு பிறகு அப்புறம் பிறந்து அந்த பிள்ளைகளாக வளர்கிற அவர்களுக்கு அப்பா. இந்த அப்பா அம்மாங்கிற உறவு வந்து நிலையான உறவு. அதனால் வந்து வேறு யாரையுமே அப்பா அம்மான்னு சொல்லாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த அப்பா அம்மா என்கிற உறவு எவ்வளோ மதிப்பு நிறைந்தது அப்படின்னு சும்மா எல்லாரையும் பார்த்து அப்பா அப்பான்னு சொல்லக்கூடாது. சிலர் அப்படி சொல்கிறாங்க. எல்லாரையும் பார்த்து அப்பா அம்மா தள்ளிக்குங்க அப்படின்லாம் சொல்கிறத தவிர்க்கலாம். ஏன்னா அம்மான்னா அது ஒரு உறவு தான் இருக்கணும். அம்மான்னா அது ஒன்று தான், அப்பான்னா ஒன்று தான். அப்பா தள்ளிக்குங்க அப்பா அப்படின்னு ஆண்களை பார்த்து பெண்கள் சொல்கிறது. எல்லா பெண்களையும் சில பெண்கள் வந்து எல்லா ஆண்களையுமே அப்பான்னு சொல்லிட்டு கிடப்பாங்க. அதுமாரி ஆண்கள் வந்து எல்லா பெண்களையுமே அம்மான்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அம்மான்னா அது ஒன்று தான். அந்த ஒரு அண்ணங்கிறது மனைவிங்கிறது எப்படி ஒன்றா இருக்கும், ஒரு உறவாக இருக்கோ அது மாதிரி தான் அம்மாங்கிறது. அது ஒன்றா தான் இருக்க முடியும். மனைவி கூட மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அது டைவர்ஸ் பண்ணி புதுசாக ஒருத்தர், அது மாதிரி கணவனை கூட மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தன் கணவனாக இருக்கான், அப்போது அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு புதுசாக ஒருத்தனை கல்யாணம் பண்ணும்போது அவன் கணவன் ஆகிடுவான். ஏற்கனவே உள்ளவன் கணவன் என்கிற தகுதியை இழந்து விடுவான். அது மாதிரியான உறவு கிடையாது அம்மா அப்பாங்கிற. அது மாதிரி
ஒரு மனைவிங்கிறவள ஒருத்தன் டைவர்ஸ் பண்ணிட்டு புதுசாக ஒருத்தியை கல்யாணம் பண்ணும்போது புதுசாக வந்தவ மனைவி ஆகிடுவாள். ஏற்கனவே உள்ள மனைவி என்கிற அந்த பதவி இழந்து விடுவாள். அது மாதிரி கிடையாது அப்பா அம்மா என்கிற உறவு, அது மாதிரி கிடையாது. மாற்றுவதற்கு உரிய உறவு கிடையாது. பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள், உடற்சேர்க்கையில் ஈடுபட்டு அதன் மூலம் பிறப்பதற்கு காரணமாக, வயிற்றில் சுமந்து பிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த 2 பேர் தான், அந்த ஆணும் பெண்ணும் தான் அப்பா அம்மா என்கிற உறவாக அது பார்க்க வேண்டும். அது நிலையான உறவு. அது மாறக்கூடியதில்லை, மாற்றிக்கொண்டே போகக்கூடியதும் அல்ல. எனக்கு அப்பா யாருன்னா, ஒருத்தர் ஒரு அம்மா இருக்காங்க. அவன் தனது ஒரு கணவனோட வாழ்கிறாங்க. வாழ்ந்து 2 பிள்ளைகளை பெற்றுக்கிறாங்க. அப்புறம் அந்த கணவனை விவாகரத்து பண்ணிவிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த 2 பிள்ளைகளுக்கு அப்பாங்கிறது அவர் பிறப்பதற்கு காரணமான அந்த முதல் கணவன் தான். அதுக்கப்புறம் அந்த அம்மா எத்தனை கல்யாணம் பண்ணாலும் சரி, 3 கல்யாணம் பண்ணாலும் சரி, 4 கல்யாணம் பண்ணாலும் சரி, அந்த 2 பிள்ளைகளுக்கு யார் அப்பான்னா அந்த முதல் கணவன் தான். உன்னுடைய அப்பா யாருன்னு கேட்டால் அந்த முதல் கணவனை தான் அந்த பிள்ளைகள் சொல்லணும். அந்த அம்மா எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணியிருக்கலாம். அதனால் வந்தவங்க எல்லாத்தையும் அப்பா அப்பான்னு மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அந்த உறவு மாற்றக்கூடிய உறவு கிடையாது. அந்த அம்மா 4 கல்யாணம் கூட பண்ணியிருக்கலாம், 4 புருஷனை கூட அவங்க பார்த்துருக்கலாம். அப்படி பார்த்துருந்தாலும் அதுக்காக அந்த பிள்ளைகள் வர்றவங்க எல்லாத்தையும் அப்பா அப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல அவங்க பிறந்ததுக்கு காரணமானவங்கள முதல்ல அப்பான்னு சொல்லியிருப்பாங்க, அந்த முதல் கணவனை. அப்புறமா 2வது கணவனை இனிமேல் அப்பான்னு சொல்லிட்டுருது. அப்புறம் 2வது கணவனையும் அந்த அம்மா விவாகரத்து பண்ணிடுவாங்க. புதுசாக ஒரு கணவன் வருவான். புதுசாக வரவனையும் அந்த பிள்ளைகள் அப்பான்னு சொல்லணும். அப்புறம் அந்த 3வது கல்யாணம் பண்ண அவனையும் விவாகரத்து பண்ணி 4வதாக ஒரு கணவன். அப்புறம் அவனையும் அப்பாங்கிற உறவு மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது நிலையான ஒரு உறவு. பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் மட்டும்தான் அப்பா அம்மா. அம்மாங்கிறது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய உறவு கிடையாது. வேறு யாரையும் அம்மான்னு சொல்லக்கூடாது, வேறு யாரையும் அப்பான்னு சொல்லக்கூடாது. எப்படி கணவன்னா அது ஒருத்தர் தானோ, அந்த கணவன்கிற உறவு மாறக்கூடியது. டைவர்ஸ் பண்ணிட்டால் புதுசாக வரும். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு கணவன் தானே இருக்க முடியும். அதுமாதிரி ஒரு மனைவிங்கிற உறவும் அது டைவர்ஸ் பண்ணால் மாறிக்கிட்டே இருக்கும். புதுசாக கல்யாணம் பண்ணால் புது மனைவி வருவாங்க. ஆனால் மனைவிங்கிற ஒரு நேரத்தில் ஒன்றா தானே இருக்க முடியும். அதே மாதிரி தான் தாய் தந்தை அப்படிங்கிறது ஒன்று தான். ஆனால் அது மாற்ற முடியாது. அதுதான் அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது மாற்ற முடியும். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு கணவன் தான் ஒருத்தருக்கு இருக்க முடியும், ஒரு மனைவி தான் ஒருத்தருக்கு இருக்க முடியும். ஆனால் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் கணவன் மனைவி உறவு. ஆனால் அப்பா அம்மாங்கிற உறவு இருக்குல்ல, அது ஒன்று தான். ஆனால் மாற்ற முடியாது. அது ஒரு உறவு தான், ஆனால் அது மாற்றவே முடியாது. ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா தான். அது என்றுமே மாறாது. அதனால் சும்மா எல்லாரையும் பார்த்து அம்மா அப்பா அப்பா சொல்லுங்கப்பான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மற்றவங்களெல்லாம் பார்த்து அப்பா சொல்லுங்கப்பா, அம்மா சொல்லுங்கம்மா, அம்மானுங்கிற வார்த்தையை அம்மாவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். உனக்கு இப்போ அம்மா இறந்து போயிட்டாங்களா அப்படின்னா உனக்கு அம்மான்னு நீ அழைப்பதற்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம். உனக்கு அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா வேறு யாரையும் அம்மான்னு கூப்பிடாத. அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா அம்மா என்று அழைப்பதற்கு உனக்கு ஒரு உறவு இங்கு இல்லை. அம்மா என்கிற உறவு இல்லை என்று ஆகிவிட்டது என்று பொருள். அதுமாதிரி அப்பா இறந்தாச்சா வேறு யாரும் அப்பான்னு கூப்பிடாத. அப்பா என்கிற உறவு உனக்கு இல்லை, அப்பான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு உறவு இங்கே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போ தான் அதோட முக்கியத்துவம் தெரியும். அப்பான்னா அம்மான்னா என்னன்னா அது ஒன்றே ஒன்று தான். அது இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அப்பா, உனக்கு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அம்மா. அம்மாங்கிறவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அம்மா. யாரை வேணாலும் அம்மா மரியாதைக்காக பெண்களை மரியாதை கொடுக்குறோங்கிற பேரில் எல்லாரையும் அம்மா அம்மான்னு சொல்லக்கூடாது. சொல்லாமல் இருக்கிறது நல்லது. தாத்தாவை நம்ம வயசானவங்கள தாத்தான்றோம். அவங்க யாரோ இப்போ தாத்தாவை தாத்தான்னு சொல்லலாமா? பாட்டியை பாட்டின்றோம். அதாவது நம்ம பாட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வயசான பெண்களை பாட்டின்னு சொல்கிறோம். யாராக இருந்தாலுமே வயசான ஆண்களை தாத்தான்றோம் யாராக இருந்தாலுமே. அதுவும் ஒரு உறவு தான். வயசாக இருந்தால் அவங்க தாத்தாவா? தாத்தாங்கிற ஒரு உறவு. உனக்கு தாத்தாவா அவங்க?
வயசாக இருந்தால் ஒரு ஒரு இப்போது எல்லாரையும் நீ அம்மா அப்பான்னு சொல்லக்கூடாது, எல்லாரையும் அம்மான்னு சொல்லக்கூடாது. உனக்கு நீ பிறந்ததுக்கு காரணமானவங்கள மட்டும்தான் அப்பா அம்மான்னு சொல்லணும். உனக்கு ஒரு உறவு தான், அம்மாங்கிறது ஒருத்தர் தான், அது மாதிரி அப்பாங்கிற ஒருத்தர் தான். நீ அப்போ அது மாதிரி தாத்தாங்கிறதும் வந்து உனக்கு ஒன்றா தான் இருக்க முடியும். தாத்தாங்கிறது வந்து அந்த உறவு முறை வெளியில் வர்ற தாத்தா தான் உண்மையான தாத்தா, உண்மையான பாட்டி. உனது அம்மாவுக்கு அப்பா தான் உனது தாத்தா, அதுமாரி அப்பாவுக்கு அப்பா தான் தாத்தா. இந்த மாதிரி தான், இதுதான் உறவு, இதுதான் உண்மையான தாத்தா. வயசானாலே நீ தாத்தான்னு சொல்லிடக்கூடாது. வயசானவங்க எல்லாரையும் நீ தாத்தா தாத்தான்னு கூப்பிடக்கூடாது. அப்படின்னா வயசாக இருந்தாலே பாட்டின்னு, உடனே வயசானவங்க எல்லாத்தையும் பாட்டின்னு சொல்கிறது. அது ஏன்னா அது ஒரு உறவு. உனக்கு அது பாட்டியா? உன்னுடைய அம்மாவுக்கு அவங்க அம்மாவா? இல்லை உங்கள் அப்பாவுக்கு அம்மாவா? அப்புறம் ஏன் அதை பாட்டின்னு சொல்கிற? அது மாதிரி ஒருத்தர் வயசானாலே அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு பஸ்லேயே உட்காந்துருப்பாங்க, தாத்தா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னா தாத்தான்னு சொல்கிறியே, அது என்ன உங்கள் அப்பாவுக்கு அப்பாவா இல்லை உங்கள் அம்மாவுக்கு அப்பாவா? தாத்தான்னு சொல்கிற, யாருன்னே தெரியாது, அவங்கள போய் தாத்தான்னு சொல்கிற. அப்போ அவங்கள எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிறது நம்ம வந்து அப்படி அதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா? ஐயான்னு சொல்லலாம், ஆண்களை ஐயான்னு சொல்லலாம், பெண்களை ஐயின்னு சொல்லணுமா? இல்லை அதுக்கு ஒரு வார்த்தைகள் இல்லையா? கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா உடனே குழம்பிட்டு இருக்கக்கூடாது, நாம் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா இல்லை, அப்போ அதுக்கு ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கணும். ஏன்னா தாத்தாங்கிறது உறவு முறை பெயர். அது உனக்கு நீ ஒருத்தர் தாத்தான்னு சொல்கிறன்னா அது ஒரு உரிமையில் அந்த ஓஹோ தாத்தான்னு இந்த பொண்ணு ஒரு பிள்ளைகள் வந்து ஒருத்தர் தாத்தான்னு சொன்னால் கண்டிப்பாக அது அந்த பிள்ளைகளின் அம்மாவோட அப்பாவாக இருக்கணும், இல்லைன்னா அப்பாவின் அப்பாவாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறவங்க புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து சரி அண்ணன்னு யாரை சொல்லணும்? அதுவும் ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ அண்ணன்னா யார்? அண்ணன்னா உடன் பிறந்தவனாக இருக்கணும், மற்றவங்கள அண்ணன்னு சொல்லக்கூடாதா? அண்ணன்னா அக்கான்னு எல்லாத்தையும் மற்றவங்கள சொல்லக்கூடாதா? அப்போ இதெல்லாம் ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நம்ம விடை தேடணும். அப்படின்னா வந்து ஒருவேளை இந்த கேள்விக்கு நமக்கு விடை எப்படி கிடைக்கும் அப்படின்னா, விடை எதுவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அம்மான்னு சொல்கிறோம். நமக்கு அம்மா தான், ஒரு அம்மா தான் ஒருத்தருக்கு இருக்க முடியும். இருந்தாலும் ஊரில் அதே நமது அம்மா வயசில் இருக்கிறவங்களாம் நம்ம அம்மான்னு கூப்பிடுறோம் அப்படின்னா, அம்மான்னு அதுக்கு அவங்க அம்மான்னு அர்த்தம் கிடையாது. அம்மா மாதிரி அம்மான்னா அது ஒருத்தர் தான். அப்போ மற்றவங்கள அம்மான்னு சொல்கிறோமே, அது எப்படி அப்படின்னா அம்மா மாதிரி. அது மாதிரி அண்ணன்னா நமக்கு உடன் பிறந்தவர்கள் தான் அண்ணனாக இருக்க முடியும். அப்போ ஊரில் உள்ள மற்றவங்களெல்லாம் நம்ம அண்ணன் சிலர் அதான் அண்ணன் வயசில் உள்ளவங்களாம் அண்ணன் கூப்பிட்றோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? அண்ணன் மாதிரி. ஆனால் அண்ணன் கிடையாது. அண்ணன்னா இப்போ அம்மான்னா நம்ம நம்ம பிறந்தது, அதாவது நீங்கள் யார் வயிற்றில் பிறந்தீங்களோ அது அவங்க தான் அம்மா. அப்போ அம்மா வயசில் உள்ள மற்ற பெண்களை பார்க்கும்போது நீங்கள் அம்மான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னா அம்மா மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, நான் உங்களை அம்மா மாதிரி நினைக்கிறேன். அது மாதிரி அண்ணன்னா உடன் பிறந்தவர்கள் தான் அண்ணனாக இருக்க முடியும். மற்றவங்கெல்லாம் அதே அண்ணன் வயசில் உள்ளவங்கள அண்ணன் கூப்பிட்றோன்னா அண்ணன் மாதிரி. அப்படி தான் நம்ம அது. தம்பின்னா உடன் பிறந்தவர்கள் தான் தம்பி. மற்ற அதே வயசில் இருக்கிறவங்க வந்து தம்பின்னு கூப்பிட்றோம் அப்படின்னா அது தம்பி மாதிரி. இப்போ தம்பி மாதிரி இருக்குல்ல, இப்போ அண்ணன் மாதிரி நான் உங்கள்கிட்ட பழகினேன், ஆனால் நீங்கள் ஐ லவ் யூ சொல்கிறீங்க, அப்புறம் கல்யாணம் கூட பண்ணிப்பாங்க. முதல்ல அண்ணன் சொல்லிப்பாங்க, அப்புறமா கல்யாணம் கூட பண்ணிப்பாங்க. அப்போ அண்ணன் மாதிரிங்கிறது என்னென்னா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க. ஆனால் உடன் பிறந்தவர்கள்ங்கிறது அந்த உறவு மாறாது. இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை அம்மாங்கிறான், அதாவது வேற ஒரு பெண்ணை அதாவது தன்னுடைய சொந்த தாயை அம்மான்னு சொல்லுவான். அந்த உறவு மாறவே மாறாது. அண்ணன்கிற சொந்த உறவு இருக்குல்ல, உடன் பிறந்த அண்ணன்கிறது தம்பிங்கிறது அது மாறாது. அதுவே வெளியில் வந்து நீங்கள் அண்ணன் கூப்பிட்றீங்கன்னா அது அண்ணன் மாதிரி. ஒருவேளை காதல் கூட வரலாம். அண்ணன்னு முதல்ல கூப்பிட்ருப்பீங்க, அப்புறமா அது காதலாக மாறலாம். அது வந்து நிலையற்ற உறவு. அண்ணனுக்கும் உண்மையான அண்ணனுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா அவங்க நடந்துக்கிற பொறுத்து தான். உடன் பிறந்தவர்கள் இந்த இதெல்லாம் நிலையான உறவு. அப்போ நம்ம வெளியில் தாத்தாவை நம்மளுடைய அம்மாவோட அப்பாவை நம்ம தாத்தான்னு சொல்கிறோம்.
அப்பாவோட அப்பாவை தாத்தான்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒரிஜினல் தாத்தா. இது வந்து மாறாது அப்படின்னு சொல்லலாம். மாறாது. அப்படி இருக்கும்போது இப்போ வெளியில் ஒரு வயசான அதே மாதிரி தாத்தா வயசில் உள்ளவங்கள நம்ம தாத்தான்னு சொல்கிறோன்னா தாத்தா மாதிரி. அது ஒருவேளை தாத்தாவை கூட நீங்கள் தாத்தான்னு நினச்சி கூப்பிட்டு கல்யாணம் பண்ணால் அவர் வீட்டுக்காரர் ஆகிடுவார். அப்போ அது வெளியில் உள்ள உறவுகள்லாம் நிலையான உறவுகள் கிடையாது. இந்த ரத்த சொந்தங்கள் இருக்குது பாருங்கள், அது நிலையான உறவு. அப்போது நம்ம நீங்கள் யாரை வேணாலும் அந்த அம்மா வயசில் உள்ளவங்கள அம்மான்னு சொல்லலாம். அது அம்மா மாதிரி. அது அம்மா மாதிரி தான். ஏன் அம்மான்னு சொன்னவங்கள கூட நாளைக்கு நீ கல்யாணம் கூட பண்ணிட்டா அவங்க உனக்கு மனைவியாக கூட ஆகிடுவாங்க. ஏன்னா அது நிலையற்ற உறவு. ஆனால் உண்மையான அம்மாவை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுமாதிரி உண்மையான அப்பாவை ஒரு மகள் தன்னுடைய அப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது அப்பா தான். அது நிலையான உறவு. அதுமாதிரி உண்மையான அண்ணனை யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உண்மையான அண்ணனை ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது நிலையான உறவு. ஆனால் வெளியில் குடும்ப உறவுகளை தாண்டி வெளியில் நீ யாரையோ பார்க்குற அண்ணன் சொல்கிற நாளடைவில் அது காதலாக மாறி அவங்க கணவனாக மாறி விடுவார்கள். அது மாதிரி வெளியில் உள்ள ஒரு உறவு என்பது வெறும் மாதிரி தான். ஆனால் அது வெளியில் அவங்க நடந்துக்கிறத பொறுத்து, எப்படி அவங்க பழகுறாங்க என்கிற பொறுத்து உறவு முறை தீர்மானிக்கப்படுகிறது. அது மாறுதலுக்கு உட்பட்டது. வெளியில் உள்ள உறவுகள்லாம் மாறுதல்களுக்கு உட்பட்டது. ஆனால் அந்த குடும்ப உறவுகள் இருக்குல்ல, குடும்ப உறவுகள் என்பது நிலையானது. அதுமாதிரி கூட்டு குடும்ப உறவும் ஒரு நிலையானது தான். ஒரு சித்தப்பாவோட மக அக்காவாக இருக்கும். ஒருத்தன் இருக்கான், இப்போ ஒரு ஆண் இருக்கிறான். அவனுடைய சித்தப்பாவுடைய மகள் கண்டிப்பாக அக்காவோ அல்லது தங்கச்சியாக தான் இருக்க முடியும். அந்த உறவு மாறாது. அந்த சில கூட்டு குடும்ப உறவு என்பது மாறவே மாறாது. நிலையான உறவு. எதுக்காக நம்ம கூட்டு குடும்பமாக வாழணும் அப்படின்னா, அந்த உறவுங்கிறது மாறவே மாறாது. அப்பான்னா அப்பா தான். அதாவது அண்ணன்னா அண்ணன் தான். தங்கச்சின்னா அவங்க தங்கச்சி தான். சாகிற வரைக்கும் தங்கச்சி தான். தங்கச்சியாக நீ பிறந்துட்ட அப்படின்னா தங்கச்சி தான். அதுவே இந்த குடும்ப உறவுகளை தாண்டி நீ வெளியில் போய் பழகுறாங்கள, அண்ணன்னு சொல்லிட்டு பழகுற, அது ஒரு பெண் ஒருத்தனை அண்ணன்னு சொல்கிறா, அதுவே நாளடைவில் காதலாக மாறி அவன் கணவனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது நிலையான உறவு கிடையாது. அது மாதிரி ஒருத்தனை நீ தம்பி, ஒரு பொண்ணு ஒரு தம்பி வெளியில் குடும்ப உறவுகளை தாண்டி வெளியில் கூட்டு குடும்ப உறவுகளை தாண்டி வெளியில் போயிட்டு ஒருத்தனை போயிட்டு தம்பின்னு சொல்கிற, நாளடைவில் அவனுக்கு காதலாகி தம்பின்னு சொன்னவனா கடைசியில் நீ காதலனாக பார்ப்ப, கணவனாக மாற்றிடலாம். அதுவும் மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால் வெளியில் உள்ள உறவு என்பது வெறும் மாதிரி தான். மாதிரி என்பது மாறிக்கிட்டே இருக்கும். மாறுகின்ற உறவுகள் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, உங்கள் விருப்பத்திற்கு ஏற்பட்டு உங்கள் விருப்பத்தின்படி அது மாறுகின்ற உறவுகளாக இருக்கும். கணவனாக இருக்கிறவனை வெளியில் நீ ஒரு கணவனை அது மாதிரி ஒரு கணவன் நீ டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா, இப்போ புதுசாக ஒருத்தனை கணவனாக ஏற்றுக்கிற, அப்போ ஏற்கனவே டைவர்ஸ் பண்ணி அவன் யார், முன்னாள் கணவனா? அல்லது இப்போ இல்லை, அவனை எப்படி கூப்பிடணும், அண்ணன் கூப்பிடணும். இப்போ ஒருத்தனை அண்ணன் கூப்பிட்றா, ஒரு பெண் ஒருத்தனை அண்ணன் கூப்பிட்றா. அப்புறம் அவங்களுக்கு இடையில் காதலாக வருது வெளியில். அதாவது குடும்ப உறவுகளை தாண்டி வெளியில் ஒரு ஆணை பார்க்கும்போது முதல்ல ஒரு பெண் ஒருத்தனை அண்ணன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்புறமா அவங்க பழக்கத்தில் ஏதோ காதலாக மாறிடுது. இப்போ கணவனாகிட்டான். இப்போ அந்த பெண் அந்த ஆணை கணவனை மீண்டும் விவாகரத்து பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்படின்னா இப்போ விவாகரத்து பண்ணால் அவன் முன்னாள் கணவன் ஆகிட்றான். அவனை எப்படி கூப்பிடணும், திரும்பவும் அண்ணன் கூப்பிடணுமா? முன்னாள் கணவன் அப்படின்னு தான் கூப்பிடணும். அப்படி தானே, திரும்பவும் அண்ணன் கூப்பிடணுமா? முதல்ல அண்ணன் தானே கூப்பிட்டா, அப்புறமா தானே கணவனாக மாறணும். அண்ணன்கிறவன் கணவனாக மாறும்போது திரும்ப அதே கணவனை அவர் விவாகரத்து பண்ணிவிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணும்போது இவன் முன்னாள் கணவனாக ஆவானா அல்லது மீண்டும் அண்ணனாக ஆவானா என்பது நம்ம கேள்வி, விடை தேட வேண்டிய கேள்வி. அதனால் நிலையான உறவு எது, மாறுகின்ற உறவு எது? எல்லாரையும் நம்ம அம்மான்னு கூப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் நிலையான அம்மா மாறாத அம்மாங்கிறவங்க ஒரு உறவு இருக்குது. மாறாத உறவுகள் வெளியில் நம்ம எத்தனை பேரை நீங்கள் அம்மான்னு சொன்னாலும் அவங்க அம்மா மாதிரி தான். அம்மாவுக்கு இணையானவர்கள் கிடையாது. உனக்கு எத்தனை அம்மான்னு யாருமே கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு அம்மா தான். ஆனால் எல்லாரையும் அம்மான்னு சொல்கிறியே, எல்லாரையும் அப்பான்னு சொல்கிறியே. பெண்கள் பெண்களோ ஆண்களோ வெளியில் உள்ளவங்க அப்பா வயசில் உள்ளவங்கள பார்த்து கூட அப்பான்னு சொல்லுவாங்க. அப்பான்னா என்னது? அப்பா மாதிரி.
அதுக்காக அப்பான்னு அர்த்தம் கிடையாது. நானும் அவனுக்கு அப்பா அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்பா மாதிரி, அவ்வளோதான். அது மாதிரி அப்பா மாதிரின்னா, ஒருவேளை இப்போ ஒரு ஆண் வந்து வெளியில் ஒரு தனது அப்பா வயசில் உள்ள ஒருத்தரை பார்த்து அப்பான்னு கூப்பிட்றான் அப்படின்னா அப்பா மாதிரி. அதுவே எப்போ கூப்பிட மாட்டான் அப்படின்னா, ஒருவேளை அவர் வந்து பகைவராக ஆகிட்டாருன்னு வைங்க, அப்பா அப்பான்னு ஒன்று நம்பி கூப்பிட்டனே, நீ எனக்கு கெடுதல் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு கோச்சிக்கிட்டு, உங்ககிட்ட பேச மாட்டேன்னு கோச்சிக்கிட்டு போயிடுறான் அந்த பையன். அப்போ வந்து திரும்ப அவன் அப்பான்னு கூப்பிட மாட்டான். எங்கள் அப்பா மாதிரி நடந்துக்கிறீங்களே அப்படின்னு உணரும்போது அப்பான்னு கூப்பிட்றான். இப்போ அப்பா கிடையாது. ஆனால் உண்மையான அப்பா என்றைக்கு நீ கோச்சிட்டு போனாலும் சரி, அவர் துரோகம் பண்ணாலும் சரி, அவர் அப்பா தான். ஆனால் வெளியில் வந்து நீ ஒருத்தர் அப்பான்னு கூப்பிட்றேன்னா, என்னுடைய அப்பா மாதிரி நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிறீங்க, அதனால உங்களை நான் அப்படி கூப்பிட்றேன். நான் என்னுடைய அப்பா மாதிரி நடந்துக்கிட்டீங்க, அப்போ அதனால் எங்கள் அப்பா மாதிரி நான் உங்களை கூப்பிட்டேன், அப்பான்னு கூப்பிட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க, எனக்கு தெரியாமல் எனக்கு பின்னாடி என்னை பற்றி தப்பாக பேசியிருக்கீங்க. இனிமேல் நான் உங்களை அப்பான்னு கூப்பிட மாட்டேன், இனிமேல் நீங்கள் எனக்கு அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்போது வெளியில் உள்ள உறவுகள் என்பது நம்ம மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒருத்தர் நம்மக்கிட்ட பழகிற விதத்தை பார்க்கும்போது என்னுடைய அப்பா மாதிரி நீங்கள் என்கிட்ட பழகுறீங்க அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி உறவுகள் தான், மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அது அவங்கள வந்து உயர்த்துவதற்காக நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் அப்பாவை போல் நான் உங்களை நினைக்கிறேன், அப்படி தான். மற்றபடி அப்பாவுக்கு இணையானவராக யாரும் ஆக முடியாது. அப்பான்னா ஒருத்தர் தான், அவருக்கு இணையாக யாரும் ஆக முடியாது. அவரை போல மாதிரியாகத்தான் மாற முடியுமே தவிர, அதுமாதிரி சித்தப்பா இதெல்லாம் நிலையான உறவுகள். சித்தப்பா, பெரியப்பா நிலையான உறவுகள்னு இருக்குது. நிலையான உறவுகளைப் போல உள்ள உறவுகள் தான் வெளியில் உள்ள உறவு. அக்கான்னு வெளியில் உள்ள ஒருத்தரை கூப்பிட்றீங்க, கூட்டு குடும்பத்தை தாண்டி வெளியில் ஒரு பெண்ணை பார்க்கும்போது அக்கான்னு கூப்பிட்றீங்கன்னா அவங்க அக்கா மாதிரி தான். அக்காங்கிற அந்த அளவுக்கு அவங்கள உயர்த்துறீங்க. அக்கான்னு ஒருத்தரை கூப்பிட்றீங்கன்னா அவங்கள வந்து உயர்த்துறீங்க, என்னுடைய அக்கா போல் நீங்கள். அப்புறம் அவங்க வந்து அவங்கள பிடிக்கலை அப்படின்னா, என்னுடைய அக்கா போல் நான் அவங்கள நினச்சேன், இனிமேல் நான் அவங்கள அக்கான்னு கூப்பிட மாட்டேன், இனிமேல் நீங்கள் வந்து எனக்கு அக்கா கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அதுக்கப்புறம் அக்கான்னு கூப்பிட மாட்டார். ஆனால் உண்மையான அக்கா, அவங்க நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி அவங்க அக்கா தான், அது மாறாது. உண்மையான அம்மா இருக்காங்க பாருங்க, என்றைக்குமே அது உனக்கு கெடுதல் பண்ணாலும் சரி அந்த அம்மா உனக்கு உண்மையான அம்மா தான். அது அந்த அம்மாங்கிற உறவு மாறாது, நீ பிள்ளைங்கிறதும் அது மாறாது. அதனால் நிலையான உறவுகள் மாறவே மாறாது. அவங்க பழகிற விதத்தினால அது அவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, நமக்கு எதிராக நடந்துக்கிட்டாலும் சரி, நமக்கு நல்லது பண்ணாலும் சரி, நமக்கு கெட்டது பண்ணாலும் நிலையான உறவுகள் இருக்குல்ல, அது என்றைக்குமே மாறாது. அண்ணன் தான், தம்பி தான், அம்மா தான், அப்பா தான், தாத்தா தான், பிள்ளை மகள் தான். ஆனால் வெளியில் உள்ள உறவுகளை போய் நம்ம அண்ணன் சொல்கிறோம், அவன் நம்மக்கிட்ட நல்லபடி நடந்துக்கிட்டால் தான். குடும்ப உறவுகளை தாண்டி, கூட்டு குடும்ப உறவுகளை தாண்டி வெளியில் ஒருத்தரை பார்த்து புதுசாக நம்ம அண்ணன் பழகுறோம். அவர் நம்மக்கிட்ட பழகும்போது நல்ல விதத்தில் பழகுனா தொடர்ந்து அண்ணன் சொல்லுவோம், இல்லைன்னா நம்ம அவர் அண்ணன் கூப்பிட மாட்டோம், அவர்கிட்ட நம்ம பேசவே மாட்டோம். அண்ணனே ஆற்றி நம்ம அந்த மாதிரி தான். வெளியில் உள்ள உறவுகள் என்பது மாறுகின்ற உறவுகள், மாதிரி உறவுகள் தானே தவிர அது உண்மையான உறவுகள் கிடையாது. ஆனால் வந்து இரத்த சம்பந்தம் உடைய உறவுகள் இருக்குல்ல, குடும்ப உறவுகள், கூட்டு குடும்ப உறவுகள், இது வந்து நிலையான உறவுகள், உண்மையான உறவுகள் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதனால் அம்மான்னு நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிடலாம் உங்கள் அம்மாவுக்கும். ஆனால் அதுக்காக உங்கள் அம்மாவுக்கு இணையாக எந்த அம்மாவும் வந்துட முடியாது. நீங்கள் எந்த வயிற்றுலேருந்து பிறந்தீங்களோ அந்த அம்மாவுக்கு இணையாக எந்த அம்மாவும் வந்துட முடியாது. நீங்கள் இந்த உலகத்தில் உங்கள் அம்மா வயசில் உள்ள எத்தனை பெண்களை வேணாலும் நீங்கள் அம்மான்னு கூப்பிடலாம். உங்களுக்கு உலகத்தில் எத்தனை அம்மாக்கள் இருக்காங்க பாருங்கள். உங்கள் அம்மா தான் உண்மையான அம்மா, ஆனால் அவங்களுக்கு இணையாக இந்த உலகத்தில் எந்த அம்மாவும் வர முடியாது. ஆனால் உங்கள் அம்மாவை போல் வயசுள்ள எத்தனை பெண்களையும் நீ அம்மான்னு கூப்பிடலாம். அம்மான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. எண்ணில் அடங்காத அம்மாக்கள் உனக்கு இருக்காங்க. ஆனால் இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருந்தாலும் இதுக்குள்ளே உனக்கு வந்து எத்தனை கோடி பெண்கள் வேணால் உனக்கு அம்மாவாக இருக்க முடியும். ஆனால் உண்மையான அம்மாவுக்கு இணையாக யாருமே இருக்க முடியாது. நீ எந்த வயத்துலேருந்து பிறந்தியோ அந்த அம்மாவுக்கு இணையாக யாருமே இருக்க முடியாது. மற்றவங்களாம் மாதிரி தான், அம்மா மாதிரி தான், உண்மையான அம்மாவாக இருக்க முடியாது. அது மாதிரி அப்பா வந்து நீ பிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த அப்பா இருக்கார்ல, அம்மாவுடன் உடலுறவு வைத்து கொண்டு அதன் மூலம் அந்த அம்மாவில் உருவாகி வெளியே வந்தியல்ல, அதுக்கு காரணமான அந்த அப்பாவுக்கு இணையாக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் அப்பா வயசில் உள்ளவங்க நிறைய பேர், கோடிக்கணக்கான ஆண்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையுமே நீ அப்பான்னு கூப்பிடலாம். உனக்கு ஒரு அப்பா இல்லை, கோடிக்கணக்கான அப்பாக்கள் இருக்காங்க. ஆனால் உன்னுடைய உண்மையான அப்பாக்களுக்கு அவர்கள் இணையாக மாட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும். மற்றவங்களாம் மாதிரி தான்.
அப்பான்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்தானம், அந்த பொறுப்பு, அந்த மாதிரி நடந்துக்கிறாரு, அப்பான்னா இப்படி தான் நடந்துப்பார் அப்படின்னு. நம்முடைய இப்போ அப்பான்னா அப்படி தான் நடந்துப்பார் அப்படின்னு. அதனால அப்பான்னு வெளியில் ஒருத்தரை பார்க்கும்போது என்னுடைய அப்பா மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க என்கிட்ட, எனது வளர்ச்சியில் என்னுடைய அக்கறை காட்டுகிறீர்கள், அதனால் அப்பான்னு நீங்கள் கூப்பிடலாம். அப்பா மாதிரி நடந்துக்கிற முறையை பொறுத்து தான். நான் உங்களை அப்பா மாதிரி நினச்சேனே, ஆனால் நீங்கள் என்னை பற்றி பின்னாடி பேசிகிட்ருக்கீங்க, தப்பாக பேசிகிட்ருக்கீங்க. இனிமேல் நம்ம பேசுகிறத நிறுத்திடலாம். இனிமேல் உங்களை நான் அப்பான்னு கூப்பிட மாட்டேன். அப்படி அப்போ அங்கே அது அப்போ நிலையற்ற அது உறவாகும் வரும். ஆனால் உண்மையான அப்பான்றது அப்பா தான். அவர் என்றைக்குமே நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, அவர் என்றைக்குமே அந்த உறவுங்கிறது மாறாது. அது மாதிரி ஒரு கணவன் மனைவி உறவு. இப்போ அம்மானா இப்போ ஒரிஜினல் உண்மையான அம்மானு ஒருத்தங்க இருக்காங்க. வெளியில் நம்ம ஒருத்தர் அம்மானு கூப்பிட்றோம், அப்பான்னு கூப்பிட்றோம் அப்படின்னா அவங்க அம்மா மாதிரி, அப்பா மாதிரி, அண்ணன் மாதிரி. வெளியில் அதாவது நம்ம குடும்பத்தில் இல்லாமல் வெளியில் ஒருத்தரை நம்ம அண்ணன்னு சொல்கிறோம், அக்கான்னு சொல்கிறோன்னா அவங்க அக்கா. அப்போ இந்த அக்கா ஒரு உடன் பிறந்த அந்த சகோதரிக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? உடன் பிறந்த சகோதரி உண்மையான அக்கா. அது வெளியில் நம்ம ஒருத்தர் அண்ணனோ அக்கான்னு சொல்கிறோன்னா அவங்க அண்ணன் மாதிரி, அக்கா மாதிரி அப்படின்னு அர்த்தம். அம்மா மாதிரின்னு அர்த்தம். வெளியில் நம்ம உண்மையான அம்மா இல்லாமல் வெளியில் ஒருத்தர் அம்மான்னு சொல்கிறோன்னா அது அம்மா மாதிரி. அப்போ தாத்தா, வெளியில் ஒருத்தரை வேறொரு குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை நம்ம தாத்தான்னு சொல்கிறோன்னா அவங்க தாத்தா மாதிரி. அப்போது மாதிரி உறவுகள் வெளியில் இந்த உறவுகளுக்கெல்லாம் இருக்குது. ஒரே ஒரு உறவுக்கு மட்டும் மாதிரி உறவு கிடையாது. மனைவி, கணவன் மாதிரி வெளியில் உள்ளவங்கள நம்ம கணவன்னு கூப்பிட மாட்டோம். வீட்டில் உள்ளவங்கள தான், வீட்டில் அம்மா இருப்பாங்க. உண்மையிலே பெற்று 10 மாதம் சுமந்து பெற்றவங்கள நம்ம அம்மான்னு சொல்கிறாங்க. அவங்க உண்மையான அம்மா. அதே வெளியில் யாரையாவது அம்மா வயசில் உள்ளவங்கள பார்த்தா அம்மான்னு சொல்லுவாங்க. அது அம்மா மாதிரி. ஆனால் மாதிரியே இல்லாத ஒரே ஒரு உறவு இந்த கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவு என்பது வெளியில் யாரையும் மனைவி அல்லாத இன்னொருத்தரை பார்த்து மனைவின்னு சொல்ல முடியாது. கணவன் அல்லாத இன்னொருத்தரை பார்த்து கணவன் சொல்ல முடியாது. கணவனைத்தான் கணவனை சொல்லணும். கணவனை மட்டும்தான் கணவன் சொல்ல முடியும். மனைவியை மட்டும்தான் மனைவின்னு சொல்ல முடியும். வெளியில் ஒருத்தரை வெளியில் உள்ள ஒருத்தரவே நீங்கள் என்னுடைய மனைவி மாதிரி அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அப்போ இந்த உறவுகளுக்குள்ள அது ஒரு தனி சிறப்பு அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அதாவது ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடிய உறவு எதுன்னா கணவன் மனைவி உறவு ரொம்ப உண்மையாக இருக்கணும். இப்போ ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னா உண்மையிலே உங்களை பெற்று சுமந்த வயிற்றில் பெற்று சுமந்து 10 மாதம் சுமந்து பெற்றவங்கள அம்மான்னு சொல்லலாம். அதே அம்மா முன்னாடி இன்னொருத்தரையும் அம்மான்னு சொன்னால் அம்மா கோச்சிக்க மாட்டாங்க. வெளியில் உள்ள ஒருத்தரையும் அம்மான்னு சொன்னால் அம்மா கோச்சிக்க மாட்டாங்க. அது மாதிரி உங்கள் உடன் பிறந்த சகோதரி இருக்கும்போது இன்னொருத்தரை அக்கான்னு சொன்னால் உங்கள் அக்கா உடன் பிறந்த சகோதரி உங்களை பார்த்து கோச்சிக்க மாட்டாங்க. அதுமாதிரி உங்கள் அண்ணன் உடன் பிறந்த அண்ணனை பார்த்துட்டு அண்ணன் சொல்கிறீங்க. உங்கள் அண்ணன் முன்னாடியே இன்னொருத்தரையும் பார்த்து உடன் பிறவாத வேற ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் உங்கள் அண்ணன் வயசில் இருக்கார், அவரை பார்த்து நீங்கள் அண்ணன் சொன்னால் உங்கள் உடன் பிறந்த அண்ணன் கோச்சிக்க மாட்டார். இப்போ இந்த உறவுகளுக்கு அப்போ கணவன் மனைவி உறவு தான் ரொம்ப உண்மையாக இருக்கணும். அதாவது ஒருத்தருக்கு ஒரு மனைவி ஒரு கணவன் தான் இருக்க முடியும். அந்தளவுக்கு உண்மையாக இருக்கணும். வெளியில் மனைவி முன்னாடி வச்சோ அல்லது பின்னாடி வச்சோ யாரையும் மனைவின்னு நீங்கள் அதை தான் நம்ம அது கள்ள உறவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு கணவன் மனைவி உறவுக்கு அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. பிற உறவுகளிலிருந்து ரொம்ப தனித்தன்மை உடையது. ஒரு தாய் தகப்பன் அந்த உறவுகளை விட இதில் ஒரு தனித்தன்மை இருக்குது. கணவன் மனைவி உறவில் ஒரு தனித்தன்மை இருக்குது.